வணக்கம். சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் முன்னிலையில் உள்ள கட்சி வெளியானது. நாடளாவிய தேர்தல் முடிவுகள். கிளிநொச்சி மாவட்டத்தின் இறுதி முடிவு வெளியானது. கிளிநொச்சியில் ஜெயித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீதரன் தனித்து ஆட்சி அமைக்கிறது ஒரே கட்சி. வல்வெட்டித்துறையை கைப்பற்றினார் சிவாஜிலிங்கம். தூக்கி கொண்டாடும் தமிழ் மக்கள். நுவரெலியாவில் தொடர் பின்னடைவில் தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி. தேசிய மக்கள் சக்தி வாக்கு வங்கி பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. உடைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். நடைபெற்ற முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய இன்று காலை 7 மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்புகள் பல இடங்களில் தகர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதிகளில் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு அதிக முன்னிலை கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கமைய வெளியான 204 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி 25,87,349 வாக்குகள், 2,276 உறுப்பினர்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 12,19,364 வாக்குகள், 970 உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 5,82,134 வாக்குகள், 452 உறுப்பினர்கள். ஐக்கிய தேசிய கட்சி 2,64,989 வாக்குகள், 209 உறுப்பினர்கள். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரை 2,03,693 வாக்குகள், 269 உறுப்பினர்கள். பொதுஜன ஐக்கிய முன்னணி 2,15,654 வாக்குகள், 174 உறுப்பினர்கள். சர்வஜன அதிகாரம் 1,63,500 வாக்குகள், 120 உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 79,019 வாக்குகள், 67 உறுப்பினர்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 70,402 வாக்குகள், 84 உறுப்பினர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 50,159 வாக்குகள், 41 உறுப்பினர்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 49,542 வாக்குகளையும் 73 உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகின. இதற்கமைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூநகரி பிரதேச சபை உள்ளிட்ட 3 பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் ஸ்ரீதரனை ஆதரித்து பலரும் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். வெறும் வாய்ச்சொல் மட்டுமன்றி செயலிலும் காட்டி தமிழ் கட்சிகளின் இருப்பை தக்கவைத்த ஒருவர் என்றும் பதிவுகளை இட்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி 1,884 வாக்குகள், 3 உறுப்பினர்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 971 வாக்குகள், 1 உறுப்பினர். சுயாதீன குழு 1 632 வாக்குகள், 1 உறுப்பினர். சுயாதீன குழு 2 486 வாக்குகள், 1 உறுப்பினர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 321 வாக்குகள், 1 உறுப்பினர். ஐக்கிய மக்கள் சக்தி 280 வாக்குகள், உறுப்பினர்கள் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி 88 வாக்குகள், உறுப்பினர்கள் இல்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை MK சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றியுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபைக்கான இதுவரை கிடைக்கப்பெற்ற வட்டாரம் அடிப்படையில் மயிலியதனை, சிவன் கோயில், ஆதி கோயிலடி, ரேவடி, வல்வெட்டித்துறை வடக்கு வட்டாரம் என்பன MK சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் தொடர் பின்னடைவை தொழிலாளர் காங்கிரஸ் சந்தித்துள்ளது. நுவரெலியா வலப்பனை பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி 21,343 வாக்குகள், 30 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அக்கரைப்பத்தனை பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி 8,164 வாக்குகள், 4 ஆசனங்கள். இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 8,132 வாக்குகள், 4 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஹட்டன் டிகோயா நகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 2,606 வாக்குகள், 6 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. மஸ்கலியா பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி 8,734 வாக்குகள், 7 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி வரும் நிலையில் தற்போது வெளியான முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்தித்துள்ளது. தற்போது உத்தியபூர்வ முடிவுகளின்படி குறிப்பிட்ட சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சியை தேசிய மக்கள் சக்தியால் தனியாக ஸ்தாபிக்க முடியும். அதன்படி தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் 42.31%
2% பெற்ற நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 61.56 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது நாடு தழுவிய ரீதியில் பாரிய வாக்குச்சரிவை சந்திக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.